இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு நலத்திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்து வருகின்றன. இந்நிலையில் பொதுமக்களுக்கு வழங்கும் இலவச மின்சாரம், கட்டணமில்லா பேருந்து சேவை, வேலையில்லா இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வழங்கும் உதவித்தொகை ஆகிய இலவச திட்டங்களால் மாநில அரசுகளுக்கு நிதி நெருக்கடியை உருவாக்கியுள்ளது ரிசர்வ் வங்கியின் ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் 2024-25 ஆல்ஃப் இயர்லி ரிவ்யூ என்ற அறிக்கையில் 2024-25 தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு மாநில அரசுகளின் பட்ஜெட்டுகளில் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் மூலதன செலவுக்கும் உள்கட்டமைப்புகளுக்கும் நிதியை ஒதுக்காமல் நலத்திட்டங்களுக்கு அதிகளவில் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனால் நடப்பு நிதியாண்டின் முதல் பாதியில் மாநில அரசுகளுக்கு 30,040 கோடி ரூபாயை மட்டுமே சாலை விரிவாக்கம், பாலம் கட்டுதல் போன்றவைக்காக மூலதன செலவை மாநில அரசுகள் செய்துள்ளன. அதுவே கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 53,541 கோடி ரூபாயை மாநில அரசுகள் செலவு செய்திருந்தன என RBI தனது ஆய்வறிக்கையில் கூறியுள்ளது. அதே சமயம் நடப்பு நிதியாண்டில் மாநில அரசுகளுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.